கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் சொல்கிறார், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி ஆண்டவர் கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். நம்ம ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது, காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக இருக்கிறது, மன்னிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது, அவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது, அவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்படியாக ஒரு அரண்மனையில் ஒரு ராஜாவுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஒரு மீனவர் என்ன செஞ்சார், ஒரு மீனை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார். அவருக்கு பிரியமான மீன்களை கொடுத்தார். அப்பொழுது ராஜா சொன்னார், அந்த மீனுக்காக 50 பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினார். உடனே ராணி என்ன செஞ்சாங்க, ஏங்க நேற்று நம்ம சிப்பாய் ஒருத்தர் வீரவாகை சூடி வந்தார், அவருக்கும் 50 பொற்காசு கொடுத்தீங்க, மீன் வாங்கிட்டு வந்தால் இவனுக்கு போய் 50 பொற்காசு கொடுக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன விவரம் தெரியுதா உங்களுக்கு, அவனுக்கிட்டேருந்து அந்த காசை வாங்குங்க அப்படி சொன்னேன். நான் கொடுத்த காசை வாங்கக்கூடாது, ராஜாவுக்கு அது அழகில்லை. இல்லை ஒன்று செய்யுங்க, அவன் அந்த மீன் கொண்டுட்டு வந்தானா இந்த மீனை எடுத்து இது ஆண் மீனா பெண் மீனா என்று கேளுங்க, அப்போ அந்த பொற்காசை நாங்கள் வாங்கிக்கலாம். புரியுதா? ஆண் மீனாக இருந்தால் அவன்கிட்ட கேளுங்க, இது பெண் மீனாக இருந்தால் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அப்போ அவனை கூப்பிட்டார் ராஜா, தம்பி நீ வாங்கிட்டு வந்தது ஆண் மீனா பெண் மீனா என்ன ஒரு மீனை எடுத்து காமிச்சார். ராஜா, அது ஆண் மீன் இல்லை பெண் மீன் இல்லை, மீன் தான் அப்படின்னா. மீண்டும் இதை பார்த்துட்டு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொன்னான்னு சொல்லி அவனுக்கு புத்தி நல்ல ஞானத்தை பயன்படுத்தி வார்த்தையை சொன்னான்னு சொல்லி அவனுக்கு மீண்டும் 50 பொற்காசுகள் கொடுத்து அனுப்பிச்சான். ராணிக்கு ரொம்ப ஒரே கடுப்பாயிடுச்சு, என்ன நீங்கள் பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்குங்க அப்படின்னு போகும்போது ஒரு பொற்காசு கீழே விழுந்துருச்சு. உடனே அவன் என்ன செஞ்சான், அந்த பொற்காசை மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போயிட்டான். பார்த்தியா உங்களுக்கு 100 பொற்காசு உனக்கு கொடுத்தீங்க, ஒரு பொற்காசு கூட விட்டுட்டு போகிறானா, பார்த்தீங்களா எவ்வளோ பணத்தாசை பிடிச்சவனாக இருக்கான்னு பாருங்கள். அவனை கூப்பிட்டு திருப்பி வாங்குங்க அப்படின்னா. அவனை கூப்பிட்டாரு, ஏப்பா இவ்வளோ 100 பொற்காசு கொடுத்தேன், அதில் ஒரு பொற்காசு கீழே விழுந்துருச்சு, அதையும் எடுத்துன்னு போறியப்பா, என்னப்பா நீ. இல்லை ராஜா, அந்த ஒரு பொற்காசு உன்னுடைய உருவம் பொறிக்கப்பட்ட பொற்காசு, யாராவது காலில் பட்டு அதை மிதிச்சிட்டா அது உமக்கு தான் அவமானம்னு சொல்லி நான் அதை எடுத்துகிட்டு போனேன். உடனே ராஜா அவனை பாராட்டி மீண்டும் 50 பொற்காசு கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். அவனுடைய புத்தி கூர்மையை தெரிஞ்சு பாராட்டி அனுப்பிச்சாங்க. அப்படியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரியை விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட சகோதரியை கொண்டு வந்தாங்க. இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே கொண்டுட்டு வந்தாங்க. அப்படியா? அப்போ சொல்லி, ஆண்டவரே மோசே நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் செஞ்சுட்டா, இவளை கல்லால் அடித்து கொள்ளணும் அப்படின்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலில் கல்லை எடுத்து போடணும்னு தரையில் எழுதினார். அப்போ அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருந்தது, என்னென்னா ரோமர்கள் அரசாங்கம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ரோமர் சட்டத்தின்படி யாருமே கொலை செய்யக்கூடாது, அப்படி சட்டம் இருந்துச்சு. அப்போ இயேசு கேட்டார், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு 1 யோவான் 3:4 சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணிட்டாங்க, ஒரு ஜோடி, அவங்கள கல்லால் அடித்து கொல்லணும்னு சொன்னீங்க, நியாயப்பிரமாணத்தின்படி கொண்டுட்டீங்க. ஆனால் இந்த சகோதரியோட விபச்சாரம் செஞ்சது ஒரு ஆண், அந்த ஆண் எங்கே, இவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. அப்போ இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே, ஒன்று இவளை கல்லால் அடித்து கொண்டுட்டா ரோமர்கிட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்க, உங்களுடைய சட்டத்தை மீறி இயேசு கொலை செஞ்சிட்டாருன்னு சொல்லி, இவளை கொலை செய்யாமல் விட்டுட்டா இவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த சகோதரியை கொலை செய்யாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இயேசு சமயத்துக்கேற்ற அந்த வார்த்தைகளை சொல்லி
உங்களில் யார் பாவம் செய்யாமல் இருக்காங்களோ அதை நீங்கள் தரையில் எழுதுங்க, இது கல்லில் எடுத்து அடிங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், இனி நீயும் பாவம் செய்யாத, அதிக ஆக்கினை வரும்படி நீயும் பாவம் செய்யாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you everybody. Thank you.